Scariest, deadliest infection in the world. Rabies nu சொல்றாங்க. Is that true? Yes. அதுல number 1 position, India. ஒரு அனிமல் பைட்னால மட்டும்தான் இது பரவுதானா? அப்படி கிடையாது. இது நாய்கள்னால மட்டும்தான் பரவுதா? நோ. ராபிஸோட அறிகுறிகள் ஸ்டார்ட் ஆன அப்புறம் 99.9% டெத் தான். அப்ப சில பேரு ரேபீஸ்ல இருந்து சிம்டம்ஸ் வந்த அப்புறம் காப்பாற்றப்பட்டிருக்காங்களா? எஸ். ஏன் சில பேரு ஒரு வாரத்துல இறந்து போறாங்க ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வந்த அப்புறம்? ஏன் சில பேரு 3-4 மாசங்கள், ஏன் ஒரு வருஷம் கூட கழிச்சு இறந்து போறாங்க? ஏன் இந்த டிஃபரன்ஸ்? ரேபிஸ் மாத்திரம் சிம்டம்ஸ் வந்த அப்புறம் ஏன் சரி பண்ண முடியலங்கிறாங்க? ஏன் மருந்துக வேலை செய்ய மாட்டேங்குது? ரேபிஸை பொறுத்த வரைக்கும் அடல்ட்ஸை விட கிட்ஸ், அதாவது பெரியவங்களை விட குழந்தைங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2030ல இந்தியா ரேபிஸ் இல்லாத ஒரு நாடா மாறும் அப்படின்னு இந்தியா யுனெஸ்கோக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. எஸ். வாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம், சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் இந்த டாக் ப்ராப்ளம் அண்ட் ரேபீஸ் நியூஸில் வர ஆரம்பிச்சப்புறம் படித்து ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா, இல்லை ஏதாவது முக்கியமான பாயிண்ட் நான் ஒமிட் பண்ணியிருந்தேன்னா. அடுத்தது, ரேபீஸ் வராம தடுத்துக்கிறது எப்படி? இல்ல ஒரு அனிமல் பைட் நடக்குது, ஒரு டாகோ கேட்டோ உங்களை பைட் பண்ணிடுச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணும் ரேபீஸ் வராம தடுக்க, அப்படின்ற டீடைல்ஸ் உங்களுக்கு ஒரு வீடியோவா வேணும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் ஒரு வைரஸ்னால காஸ் ஆகிற ஒரு இன்ஃபெக்ஷன். அண்ட் இந்த இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிட் ஆகுறது ரேபிஸ்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க சலைவா, அதாவது அவங்களோட எச்சில் வழியா. அது ஏன் அவ்வளோ ஸ்கேரி அண்ட் ஏன் அவ்வளோ டெட்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அது உங்களோட பிரெயினை இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களை காப்பாத்துறதுங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். அது மட்டும் இல்ல, அந்த சாக போற அந்த பர்சன் ரொம்ப சஃபர் பண்ணி இறந்து போறாங்க. ரேபீஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்கு ரேபீஸ்லயே. ஒன்னு ஃபியூரியஸ் ரேபீஸ்னு சொல்றாங்க, ஒன்னு பேராலிட்டிக் ரேபீஸ். ஃபியூரியஸ் ரேபீஸ் தான் மோஸ்ட்லி பார்க்க முடியுது, அதாவது 80% ஆஃப் த கேசஸ் ஃபியூரியஸ் ரேபீஸ் கேசஸ் அண்ட் ஒரு 20% தான் பேராலிட்டிக் ரேபீஸ். ஹைட்ரோஃபோபியா, அதாவது தண்ணிய கண்டா பயம், ஏரோஃபோபியா, காத்த கண்டா பயம், ஹாலுசினேஷன்ஸ், சீஷர்ஸ், அதாவது ஃபிட்ஸ் வர்றது, எக்ஸஸ் சலைவா, வாயில இருந்து அதிகப்படியா எச்சில் ஊத்துறது, அக்ரெசிவ் பிஹேவியர், அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத, கட்டுப்படுத்த முடியாத மாதிரி அவங்களுக்கு ட்விச்சிங் இருக்கும், கை கால்கள்லாம் அவங்க கண்ட்ரோல் இல்லாம போற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபியூரியஸ் ரேபீஸோட சிம்டம்ஸ். பேராலிட்டிக் ரேபீஸ் நால இன்ஃபெக்ட் ஆனவங்களோட சிம்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பைட் வூண்ட், அதாவது எங்க கடிப்பட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேராலிசிஸ் இருக்கும். சோ கொஞ்சம் கொஞ்சமா மரத்து போற மாதிரி இருந்து ஒரு பார்ட்டா செயல் இழந்து போற மாதிரி ஆகும். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப வீக் ஆகி ஒரு மாதிரி அவங்க கோமாக்கு போய் இறந்து போயிடுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் தலைவலி, ஃபீவர், அதாவது ஹெட் ஏக், ஃபீவர், ஜுரம், இதெல்லாம் கூட சிம்டம்ஸா இருக்கு பேராலிட்டிக் ரேபீஸை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த ரேபீஸ் உங்களுக்கு வராம நீங்க தடுக்க முடியும். ரேபீஸ் தடுப்பூசிகள் இருக்கு. சோ நீங்க ஒரு அனிமல் லவர், இல்ல நீங்க அனிமல்ஸை டீல் பண்ற மாதிரி ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஜென்ரலா பெட்ஸ்னா ரொம்ப இஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன்னா நீங்க ரேபீஸ் வேக்சின் எடுத்துக்கலாம் ஒரு முன்னெச்சரிக்கையா. ரேபீஸ் வேக்சின் எல்லாருக்குமானது கிடையாது, இது எல்லாருக்கும் அவசியமான ஒண்ணு கிடையாது. முக்காவாசி பேர் வேக்சின் எடுத்துக்காதவங்களா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஒரு அனிமலோட இன்டராக்ஷனுக்கு அப்புறம் அந்த அனிமல் உங்களை கடிச்சிடுச்சுன்னா, இல்ல ஸ்கிராச் பண்ணிடுச்சுன்னா, இல்ல அந்த அனிமலோட எச்சில் உங்க முகத்துல, மூக்குல, கண்ணுல, வாயில ஏதாவது பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா
நீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போய் உடனே மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்க ரேபிஸ் வராம தடுக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது ஒரு அனிமல் உங்களை கடிச்சிடுச்சு இல்லைன்னா ஸ்கிராச் பண்ணிடுச்சு, உடனே அந்த wound வாஷ் பண்ணி உடனே போய் மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டீங்க, மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ரேபிஸ் வைரஸ் வந்து மூளைக்கு போறதை தடுத்துட முடியும். அண்ட் தட் வே நீங்க ரேபிஸ் வராம தப்பிச்சிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டட் கேஸ் இந்த ரேபிஸ்ல இருந்து சிம்டம்ஸ் வந்த அப்புறம் தப்பிச்சது அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க. பேட்டோட பைட்னால அவங்களுக்கு வந்து ரேபிஸ் வந்திருக்கு. அது வந்து பேராலிட்டிக் ரேபிஸ் டைப். அவங்களோட டாக்டர் வந்து அவங்களுக்கு கோமா இன்டியூஸ் பண்ணி ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் பம்ப் பண்ணி, அது வந்து மில்வாக்கி புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி பாப்புலரா சொல்றாங்க. பட் ஆனா அதே மெத்தட் யூஸ் பண்ணி மத்தவங்களை ட்ரீட் பண்ணும்போது அது ஒர்க் ஆகல. அது தவிர இங்க அங்கேயுமா ஒன்னு ரெண்டு வந்து அன்டாக்குமெண்டட் கேசஸ் இருக்கலாம், ரேபிஸ் சிம்டம்ஸ் வந்த அப்புறம் சரியானவங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க பாடியில டேமேஜஸ் ஆகி இருக்குன்னா அவங்க திரும்ப வந்து எழுந்து நடக்கவோ பேசவோ கை கால்கள் திரும்ப செயல் வர்றதுக்கே ரொம்ப காலம் ஆயிருக்கு. சோ அவங்க பழைய மாதிரி திரும்ப சரியாகவே முடியல கடைசி வரைக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த டிஃபரன்ஸ் ஏன் சில பேர் வந்து ஒரு சில நாட்கள்ல 1 வாரம் 10 நாள்ல இறந்து போறாங்க, ஆனா ஒரு சில பேர் வந்து 3 மாசம் 4 மாசம் கழிச்சு ரேபிஸோட சிம்டம்ஸ் வந்து இறந்து போறாங்க. பேசிக்கா அந்த வைரஸ் வந்து உங்க உடம்புல அந்த பைட், அந்த wound இருக்குல்ல, காயம் எங்க அனிமல் வந்து கடிச்சதோ இல்ல ஸ்கிராச் பண்ணுச்சோ அங்க இருந்து அது வந்து உங்களோட பிரெயின் உங்க மூளைக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆர் எவ்வளோ வாரங்கள் எவ்வளோ மாசங்கள் எடுக்குதுங்கிறத பொறுத்து இந்த டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வர்றதுல இருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. நர்வ் செல் இருக்கு இல்லையா, நரம்பு செல், அதுல அட்டாச் ஆகி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி பிரெயினுக்கு போய் பிரெயினை வந்து இன்ஃபெக்ட் பண்றதுக்கு நாள் எடுக்குது, டைம் எடுக்குது. அண்ட் அந்த டைம் எதை பொறுத்தது அப்படின்னா எந்த இடத்துல அது என்டர் ஆகுது நம்ம பாடியை. இப்போ கால்ல பாதத்துல எங்கேயாவது கடிச்சிருக்குன்னா அது பிரெயினுக்கு வந்து ஆல் த வே ரீச் ஆகுறதுக்கு டைம் எடுக்குது. ஆனா அதே முகத்திலேயோ கழுத்துலயோ கடிப்பட்டவங்களுக்கு உடனேயே அது ஃபாஸ்டா பிரெயினுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எத்தனை வைரஸ் உள்ள போயிருக்கு நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படிங்கறத பொறுத்ததும் கூட சொல்றாங்க. சோ அதனாலதான் அந்த wound வந்து அந்த காயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அனிமல் கடிச்சதுன்னா உடனே அதை போய் சோப் அண்ட் வாட்டர் வச்சு தரவா வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அதுதான் ரீசன். நிறைய வைரஸ் அட் எ டைம் உங்க உடம்புக்குள்ள போறது வந்து நீங்க தடுக்க முடியும் அந்த wound, அந்த காயத்தை, அந்த கடிப்பட்ட இடத்த வந்து சோப் அண்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணும்போது. தண்ணி கிளீனா இல்லாத மாதிரி ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஃபில்டர்டு வாட்டரா இருந்ததுன்னா பெட்டர் அந்த wound வாஷ் பண்றதுக்கு. இல்லைன்னா உங்ககிட்ட வந்து ஏதாவது ஆன்டிசெப்டிக் டிராப்ஸ் மாதிரி இருந்தாலும் நீங்க அது போட்டு தண்ணியில அந்த தண்ணி யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணலாம் உங்களோட wound. இந்த ரேபிஸ் வந்து எந்தெந்த அனிமல்ஸ் வந்து காமனா பரப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, டெவலப்ட் கண்ட்ரீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பேட்ஸ் இருக்குல்ல, வவ்வால், அது வந்து மேஜர் காஸா இருக்கு இந்த மாதிரி ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு. இது வந்து பொதுவா மேமல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ கேட்ஸ், பூனைகள் கூட இது வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் இதனால பாதிக்கப்படுறதுக்கும். ராக்கூன்னு இங்கெல்லாம் ஒரு அனிமல் இருக்கு. ஆப்பிரிக்கா அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல மோஸ்ட் காமன்லி இது வந்து டாக்ஸ்னால தான். இந்த ரேபிஸ் வந்து ஒரு இன்ஃபெக்ட் ஆன டாக் ஆர் கேட் ஆர் பேட் நம்மள பைட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரேபிஸ் பரவறதுக்கு சான்ஸ் இருக்கானா? இல்ல. எந்த அனிமலுக்கு ரேபிஸ் இருக்கோ அதோட எச்சில்ல வந்து இந்த வைரஸ் அதிகப்படியா இருக்கு. சோ இந்த அனிமல்ஸ் வந்து பைட் பண்ணும்போது மட்டும் கிடையாது, ஈவன் அவங்க லிக் பண்ணும்போது, அதாவது இப்போ ஒரு டாக் வந்து உங்க ஃபேஸ லிக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த மியூக்கஸ் மெம்பரேன்ஸ்னு சொல்றோம் இல்ல, இப்ப அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய நம்ம கண்ணு இல்ல மூக்கு, வாய், இது வழியா கூட அதோட எச்சில், அந்த டாகோட எச்சில்ல இருந்து வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள புகுந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்சோ இப்போ உங்க கையில வந்து நீங்க உங்களோட ஸ்கின் வந்து ஒரு சின்ன ஸ்கிராச் இருக்கு, இல்லனா நீங்க நகத்துக்கிட்ட இருக்க ஏதோ ஒரு ஸ்கின்னை வந்து பிச்சிட்டீங்க
கடிச்சிட்டீங்க, அது வந்து ஓப்பன் ஆகி ரத்தம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், இல்லை நகம் வெட்டும் போது நீங்க வந்து கொஞ்சம் ஸ்கின்னை கட் பண்ணிக்கிட்டீங்க, இந்த மாதிரி ஸ்கின் வந்து கட் ஆகி இருக்கு. ஸோ ஒரு ஓப்பன் வூண்ட் இருக்கு உங்களோட ஸ்கின்ல, உங்களோட ஸ்கின் பேரியர், உங்களோட ஸ்கின் கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் இல்லாம ஒரு ஸ்பாட் இருக்கு உங்க ஸ்கின்ல அப்படின்னா அந்த இடத்து வழியாவும் வைரஸ் போக வாய்ப்பு இருக்கு. எந்த விதமான புரோக்கன் ஸ்கின் இல்ல ஒரு சின்ன பிம்பிள் மாதிரி ஏதோ ஒரு கொப்பளம் வந்துச்சு, அந்த மாதிரி அந்த ஸ்கின்னுங்கிறது வந்து எங்கேயாவது புரோக்கனா இருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆயிடுது. அது மேல அந்த டாக் ஆர் கேட்டோட எச்சில் படும்போது அது வழியா அந்த வைரஸ் வந்து உள்ள போயிடுது. ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல வந்து டிராப்லெட்ஸ் வழியா, ஸோ நாயோட ரொம்ப கிட்ட படுத்திருக்கும் போதோ இல்ல ரொம்ப கிட்ட அந்த டாகு கிட்ட போகும்போது அதோட எச்சில் வந்து அது குலைக்கும் போதோ இல்ல லிக் பண்ணும் போதோ உங்க முகத்துல இல்ல உங்க மூக்குல வாயில படுற மாதிரி ஆச்சு, ஸ்ப்ரே ஆச்சு அப்படின்னா கூட ரேபிஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் அந்த மாதிரி ஆகுறது ரொம்ப ரேர். ஆல்சோ ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ் இருக்கு வேர் ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் வந்து டொனேட் பண்ணவங்களுக்கு இருந்து அது வந்து ரிசீவ் பண்ணவங்களுக்கு வந்த கேசஸும் இருக்கு அப்படின்றாங்க. ஏன் இந்த ரேபிஸ் வைரஸோட இன்ஃபெக்ஷனை வந்து சிம்டம்ஸ் வந்த அப்புறம் சரி பண்ண முடியலன்றாங்க. இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள என்டர் ஆனோடனே நர்வ் செல்ஸோட அட்டாச் ஆகி டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. இது வந்து இன் அ வே நம்மளோட இம்யூன் சிஸ்டமையே வந்து ஏமாத்துது. இப்போ அதை வந்து மெடிக்கல் டீட்டெயில்ஸ்ல நம்ம பார்க்க போனா காமன் பீப்புளுக்கு புரியாது. பட் பேசிக்கா அது வந்து மாஸ்க் ஒளிஞ்சி வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து எக்ஸிஸ்ட் பண்ணி மல்டிப்ளை ஆகுது. மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி அது வந்து நம்மளோட பிரெயினை ரீச் பண்ணிடுது. ஒன்ஸ் அது பிரெயினை ரீச் பண்ண அப்புறம் உங்களுக்கு சிம்டம்ஸ் பார்க்க முடியும், ரேபிஸோட சிம்டம்ஸ். ஆனா ஏன் இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல வந்து பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று இருக்கு. அது வந்து பேசிக்கா பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணும். மற்ற டாக்ஸின்ஸ் இல்ல மெடிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பிரெயினை பாதிக்காம நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு லேயர் இந்த பிளட் பிரெயின் பேரியர்னு வச்சுக்கோங்களேன். பிரெயினை இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது இல்லையா இந்த வைரஸ், அப்போ என்ன பண்ணுது அதுன்னா அந்த பிளட் பிரெயின் பேரியரை இன்னமும் ஃபர்தரா லாக் பண்ணி வைக்குது. ஸோ அதனால நீங்க எவ்வளோ ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் கொடுத்தாலும் அந்த ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் வந்து அந்த பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி அந்த பிரெயினை ரீச் பண்ண முடியாத மாதிரி அந்த பிளட் பிரெயின் பேரியரை தனக்கு சாதகமா மாத்திடுது இந்த வைரஸ். இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒன்ஸ் அது பிரெயினை ரீச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை காப்பாற்றவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க அண்ட் அவங்க இறந்து போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், விச் இஸ் சோ ஹாரிபிள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது, ரைட்? ஸோ அதனாலதான் இது இவ்வளோ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. ரேபிஸ் வரவே கூடாது எனக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க எப்படி வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு அனிமலோட ஒரு என்கவுண்டர், ஒரு அனிமல் உங்களை பைட் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வராம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். until then take care.